இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்தித்ததாக பரவலாக செய்தி வருது. ஃபோட்டோஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு வந்து எங்களோட கட்சி அலுவலகத்தை பார்க்க போனேன்னு சொல்லியிருக்காரு. பின்னாடி என்ன நடக்குது? கூட்டணிகள் மாறுதா? இல்லை, அது மிரட்டுகிறார்கள் தான் நம்ம தோணுது. வெளியிலேருந்து பார்க்குற பார்வை என்ன, பிஜேபி வந்து அதிமுகவை கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறது தான் வெளிப்படி நாம் பேசுறதோட வெகு மக்களே பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. இதை வெட்ட வெளிச்சமாக தெரியுதுல்ல இன்னைக்கு. எப்படியாவது வந்து அதிமுகவினுடைய வந்து ஓட்டு வங்கியை தன்னுடைய ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் பிஜேபி வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அனைத்து தலைவர்களும் வந்து ஒன்றா சேரணுங்கிற அடிப்படையில் வந்து அவர் ஏதோ நல்லது செய்கிற மாரி ஒரு காயின் பண்ணி வந்து எடப்பாடியை உள்ளிழுக்க முயற்சிக்கிறார்கள். எடப்பாடி வந்து உண்மையாலுமே வந்து இந்த சமூகத்தின் மீது இந்த தமிழக மக்கள் நலம் மீது அக்கறை இருந்தால் பிஜேபியோடு கூட்டணி சேரக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நேற்று போய் அமித்ஷாவை சந்தித்து வந்து இருக்காரு. வந்து அது எந்த அளவு வந்து கூட்டணிக்கான வந்து முயற்சிகளை ஏற்படுத்தியிருப்பார்கள் என்று தெரியல. ஆனால் வந்து அமித்ஷா அவர்கள் உடனடியாக ட்விட்டரில் வந்து தன்னுடைய கூட்டணி வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்குன்னு ஒரு செய்தியை பதிவு செய்கிறாப்புல. அப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து பிஜேபி கும்பல் வந்து தமிழகத்திலே காலூன்றுவதற்கு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். குறிப்பாக அதிமுக இதை உணரணும். அந்த பிஜேபியை தூக்கி சுமப்பதற்கு அதிமுக வந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் வந்து உள்நோக்கத்தோடு வந்து அதிமுகவை வந்து அணுகுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்கிறதே போல் அந்த பன்னீர்செல்வமும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் அவர்களுடைய கட்சியினுடைய வந்து பிரிவு கட்சியினுடைய வந்து அந்த பிளவுகளால் இன்னைக்கு பிளவுபட்டு கிடந்தாலும் அவர்கள் வந்து பிஜேபி சார்ந்து இருக்கிறார்கள். ஒரு டீம் வந்து பிஜேபி சார்ந்து இருந்தாலும் தனித்து இயங்குவது போல் வந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ 2 டீம் இங்கே இருக்குது. இப்போ 2த்தையும் ஒன்றாக்கி தனக்கான ஆதரவை பெருக்க வேண்டுங்கிற அடிப்படையில் பிஜேபி அரசு இங்கே முயற்சி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வந்து இங்கே இருக்க மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீ எத்தனையோ வந்து கூட்டணியை வலுவாக அமைத்தாலும் நீ வந்து ஒன்றிய அரசு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே வந்து ஓட்டு கேட்க முடியாது. என்னென்னு சொன்னால் மக்கள் நலன் சார்ந்து எந்த திட்டங்களுக்கும் தமிழகத்திலே அனுமதி தரல ஒன்றிய அரசு. புரியுதுங்களா? வந்து பள்ளி கல்வி சம்பந்தமான நிதியை தரல, ஜிஎஸ்டிக்கான நிதி தரல, அந்த மக்கள் அந்த 100 நாள் வேலை திட்டங்கள் பணம் தரல, எந்த பணமே தர எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்து கூட்டணி அமைப்பாங்க. பிஜேபியை வந்து மக்கள் அம்பலப்படுத்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களை வந்து அமித்ஷா மிரட்டுறாரா? அப்போ மிரட்டுறதா வெளிப்படையாக நாம சொல்லலாம், மக்கள் சொல்றாங்க, நிர்பந்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் தான் கூட்டணி வானான்ட்டாரு, விட்டுட்டு போக வேண்டியதானே. நீ ஏன் கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை பண்ற, மிரட்டுற? அவர்கள் மீது இருக்கிற வந்து குற்றச்சாட்டுகளை வந்து கூர்திட்டுற, அவர்கள் மீது வந்து உட்கட்சி பிரச்சனைகள் ஏன் நீ உனக்கு பஞ்சாயத்து பண்ற? நீ யாரு? இன்னொரு கட்சியை பஞ்சாயத்து பண்ணுறது வந்து உனக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? பிஜேபிக்கு யார் கொடுத்தது? அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும், அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். இப்போ இதெல்லாம் வந்து அதிமேதாவித்தனத்தோடு இந்த சமூகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டாவை தவிர உண்மையாலுமே அந்த அதிமுக கட்சி வந்து ஒன்றுபட வேண்டும் என்கிற அஜெண்டாலாம் பாஜக இல்லை. அதை வைத்து அவர்கள் இங்கே காலூன்ற வேண்டும் என்கிற அஜெண்டா தான். அதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக உணரணும். இதெல்லாம் வந்து உள்வாங்கியக்கூடியவர்களாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் கையில் தான் இருக்கு. அது பரவலா பரவக்கூடிய செய்தி என்னன்னா, அமித்ஷா வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவை மாத்துறதுக்கு டிடிவி தினகரன் அதுதாங்க ஒன்றுபட்ட அதிமுகவா மாத்துறது. அவருக்கு என்ன தேவைன்னு கேட்கிறேன் நான். அதுல என்ன நன்மை அவருக்கு? அது என்ன உங்களுக்கு பிளஸ் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. இவரோட எனிமியும் அவரோட எனிமியும் ஒருத்தர் எனிமி ஒன்னாகிறதா அதுல உனக்கு லாபம். உங்களுக்கு என்ன லாபம்? உனக்கு ஓட்டு வங்கியே இல்லாத கட்சி பாஜக. இங்க என்ன ஓட்டு வங்கி இருக்கு? போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா சாதிய கட்சிகளும் கூட்டணி வச்சு நீ வந்து எல்லா வாக்கு வங்கியும் வாங்கிட்டு நீ 9% வாங்கினா, 10% வாங்கினா, 12% வாங்கினா நீ சொல்லிட்டு உட்காந்துருக்க. தனிச்சு உங்களால் ஓட்டு வங்கி வாங்க முடியுமா தமிழகத்தில் பிஜேபியால? அப்ப அந்த மாதிரி ஒரு வெறும் வந்து வாக்கு வங்கி நிரூபித்திற்கு அதிமுகவை முயற்சி பண்றீங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஜெயிச்சிடலாம், எப்படியாவது நம்ம ஒரு 10 சீட்டு இருந்தாலும் 20 சீட்டு இருந்தாலும் ஜெயிச்சிடலாங்கிற கான்செப்ட்ல நீங்க அதிமுக அணுகுறீங்க. அதிமுக அதில் உஷாரா இருக்கணும். உஷாரா இல்லைன்னா அவர்கள் வந்து காணாமல் போய் விடுவார்கள். இதுதான் யதார்த்தமான நிலை. இன்னைக்கு பிஜேபி வந்து நம்பி போனார்கள் என்று சொன்னால் அதிமுக காலி, அவ்வளவுதான். அதிமுக என்பது ஒரு கட்சி வந்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது என்று பொருள். அது கூட்டணி வைத்தாலே சரி. பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையின மக்கள், தலித் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப தமிழர்களும் வாக்களிக்க மாட்டார்கள். எல்லா சாதி தமிழர்களும் பிஜேபி எதிர்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவை விட்டுவிட்டார்னு எடுத்துக்கலாமா? விட்டுவிட்டா இல்ல, அவர் கூட்டணி இன்னும் முடியவில்லைன்னு சொல்றாரு. நம்ம இப்பயா முன்கூட்டியே அதை சொல்ல முடியாதுல்ல. நம்ம அவர் கூட்டணி முடிவானால் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். நீங்க கூட்டணி வந்து முடிவாகல, நீங்க கூட்டணி பத்தி அவர் பேசலன்னு சொல்றாப்ல, இன்னும் 6 மாதம் இருக்குதுன்னு சொல்றாப்ல. அப்ப அதனால இதை பற்றி நம்ம இன்னும் பேசணும்னு ஒன்றும் இல்லைன்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாப்ல. அதனால நம்ம வந்து கூட்டணியை பிஜேபியை
வந்து அதிமுக கூட்டணி உருவாகிவிட்டது என்கிற அடிப்படையில் நாம் இப்போ ஒன்று கருத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை. நம்முடைய பார்வை என்று சொன்னால் அவர்களை அங்கீகரிக்க கூடாது என்று சொல்லணும். அவங்கள அஜெண்டாவோடு வராங்க. அவர்கள் வந்து தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க. தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வராங்க. இந்த தமிழகத்தினுடைய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அவங்க உள்ளார வரல. இந்த மக்களுடைய சமூக நீதியை பற்றி பேசணும் அவங்க உள்ளார வரல. தமிழக நலன் எதிலுமே அக்கறை இல்லாத, குறிப்பாக வந்து தமிழர்களை வந்து தீர்த்து கட்ட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும், தமிழர்கள் வந்து என்கிற சமூகம் வந்து இந்த இந்திய சமூகத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு உள்ளே வராங்க. அதை அதிமுக காரர்கள் அங்கீகரிக்க கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. அமித்ஷா அவர்கள் முயற்சியால அதிமுக ஒன்றிணைஞ்சு பாஜகவோட இணைஞ்சு இன்னும் சில சிறிய கட்சிகள் ஒன்னா சேர்ந்து திமுகவும் கூட்டணி கட்சிகளையும் எதிர்த்தா ஒரு பெரிய பலப்பரீட்சையா இருக்குமா? பலப்பரீட்சை இருக்கும், ஆனால் தோல்வி அடைவார்கள். பிஜேபி கூட்டணி மிக பெரிய தோல்வி அடைவார்கள். ஏற்கனவே அடைந்த தோல்வியை விட அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணி அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும். இது யதார்த்தமான உண்மை. அதிமுகவும் அதிமுக தனியா நின்னா கூட ஒரு சில இடங்கள்ல அதிமுக ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்க. இல்ல, உண்மை. மக்களுடைய யதார்த்த மனநிலிருந்து நான் பேசுறேன். நான் மக்களுடைய வந்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பயணத்திலிருந்து சொல்றேன். நான் மக்கள் இத்தனை ஆண்டுகள் எப்படி வாக்களித்தார்கள் அதனுடைய அடிப்படையில் நான் சொல்றேன் தவிர நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்யல. நான் பிஜேபியை சுமக்கிற கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை மக்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டார்கள். அந்த மக்களை புறக்கணிப்பார்கள். அந்த கட்சியை மக்கள் புறக்கணிப்பார்கள். அது வந்து எது வெட்ட வெளிச்சம். இதுல எந்த வெளிப்படை தன்மையோட தான் நம்ம சொல்றோம்.